ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். ஹாஸ்பிட்டல் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கு. அதே மாதிரி ட்ரைனிங் பேட் 2 எடுத்து வச்சிருக்கு ஜிஞ்சுக்கு. வாட்டர் பாட்டில் ஏதோ தண்ணி 2 பேருக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வந்துடும் உங்களுக்கு. இதை எடுத்து வச்சிருக்கு. இப்படி கிளியரில் ப்ரெஸ் பண்ணால் இப்போ தண்ணி வரும். அது குடிச்சிட்டாங்கன்னா போயிடும் கீழே. அதனால் லீக்கேஜ் ஆகாது, அந்த ப்ராப்ளம் இருக்காது. அதனால் ட்ராவல் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்ட்டான இது பாட்டில். அப்புறம் இது ஃப்ளஃபிக்கு அட்லீஸ்ட் மாஸ்க்குமே அது போட்டு தான் கூட்டிகிட்டு போகணும். மாஸ்க் போட்டு தான் கூட்டிகிட்டு போகணும். இருடா பார் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ 2 பேர் ரெடி ஆகி லேஸும் இது எடுத்தோன்னே உடனே ரெடி ஆகிட்டாங்க. போகலான்னு ஹாஸ்பிட்டல் போகலான்டா. டூர் போகணுன்னு வச்சுட்டாங்க. அதை வச்சிடலாங்க, அப்புறமேல எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ எடுத்தோம்னா வச்சுக்க நம்மளை இந்த வேலையும் பண்ண விட மாட்டாங்க. இப்போ எப்படி ரெடியாக நிற்கிறாங்க. இப்போ வெளியே போகலான்னு போகுது 2 பேர்த்துக்கும். அவளுக்கு இவளுக்கு லேஸ் வேணுமாம்மா. கேட்டுலாம் டவுட்டு கேட்கலாம். உனக்கு லேஸ் போடலாமானே? அப்புறம் போட்டுக்கலாம் சரியா? அதையும் எடுத்து வைக்கலாம். கொண்டா எடுத்து வைக்கலாம். அவனுக்கு எடுத்து வச்சிடலாமா தான் அவளை இருக்கு. இல்லைடா அவங்க 2 பேருக்கு தான் எடுத்து வைக்கிறேன். விட்டு எடுத்து வச்சிடல விடுங்களா. அப்புறம் எதுக்கு இருக்கட்டும்னு ஒரு வெட் டிஷ்யூ போர்ஷன் எடுத்து வச்சுக்கலாம். அது இவங்க ஏதாச்சும் இது பண்ணணும்னா க்ளீன் பண்ணுறதுக்கு வேணும். அப்புறம் வந்துடும் சாப்பிட்றதுக்கு லஞ்சுக்கெல்லாம் வந்துடும். அதனால் பெருகில் இது எடுத்து வைக்க வேண்டாம். சரி இப்போ இதெல்லாம் எடுத்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் கம்முன்னு இருப்பாங்க. எல்லாத்தையும் கீழே எடுத்துட்டு நான் ஊற்றி விட்டுருவோம். இவன் எப்படி ரெடியாக இருக்கான். இப்போ 2 பேர் போகிறது ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனால் ஏமா டூர் போகிற மாதிரி இப்போ 2 பேர் எவ்வளோ ரெடியாக இருக்காங்களே. ஃபஸ்ட் ஆளாக வந்து நிற்கிறாங்க போகிறக்கு. இவனுக்கு தெரிஞ்சிச்சு எப்படி இப்போதைக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேங்க. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்டாஸ் எடுக்கிறேன் சொல்லிட்டு அவன் படுத்துட்டான். இவங்க இவ்வளோ அவன் என்னென்ன பண்ணுறோன்னா அதை பார்த்து இவ்வளோ அதே மாதிரி பண்ணுவோம். சரி உங்கள் 2 பேர்த்து விட்டுட்டு நான் போட்டதானே. பாய் நான் போயிட்டு வரேன். ஃப்ளஃபி ரியாக்ஷன் போயிட்டு ஃப்ளஃபி பாய்டா போயிட்டு வரேன். எப்படி இது ஸ்டாப் பண்ணி கேட்குறா பாரு. ஃப்ளஃபி பாய் நான் போயிட்டு வரேன். நீருங்க போயிட்டு வரேன் சரியா? வெயிட் பண்ணு நான் போயிட்டு வரேன். ஓகேவா? இங்கே ஏறு ஜிஞ்சை கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். எப்படி கேட்குறா பாரு. பிரேக் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணிட்டு கேட்டுருக்கேன். இப்போ பாரு குட்டி பிசாஸ் இது. குட்டி பிசாஸ் எங்கே பாரு. அதெல்லாம் அவங்களுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். அங்கே பாரு இந்த தாய் இப்போ அவளுக்கு வேணும். இந்த தாய் இப்போ எடுத்து சரிந்தா இந்தா அப்புறமேல என்ன எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து அங்கே கீழே இருக்குடி. அங்கே பாரு இந்தா இங்கே இருக்கு. இங்கே பாரு என்ன வேணும் இப்போ என் கையில். நான் எதுவுமே எடுத்துக்கலையே. சரி இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ரெடி ஆச்சா? போகலாமா? இன்ஜெக்ஷன் போகலாமா? அதை தெரியாமல் கிளம்பிட்டு இருக்கீங்க. எங்கே போகணும்னு தெரியாமல். அதே மறந்துட்டு பார்த்தீங்களா? கண்டிப்பாக ஃபைல் வேணும். இது அவனோட ஃபைலு ஃப்ளஃபியோடது. இது ஜிஞ்சுக்கு. இது 2 இல்லாமல் போனோம்னா அப்புறம் டாக்டர் பார்க்க முடியாது. 1 நாளைக்கு ஜெயிக்க முடியாது. அது ஏன் அண்ணா கூட்டிட்டு போக முடியாடா? அவனே வந்துட்டு நான் கூட்டிட்டு போய்க்கிறேன். நீ இவனு பிடிக்க வேண்டாம். சரி ரெடியா மாட்டியாச்சா? போலாமா? எல்லாம் போலாம். விடுடா அவனே வரட்டும். நீ கூட்டிட்டு போக வேண்டாம். விடு ஏரியாச்சு. என்ன பண்ற பாருங்க. இவன் பின்னாடக்கு வந்துட்டா லவ்வி. இந்த டிரைவர் சீட் இவன் தான் ஓட்ட போறாளம்மா. கார் இவன் தான் ஓட்ட போறான். இங்கே வா செஞ்சுங்களா. இவன் எப்பவும் போல அவனுக்கு பழக்கம் இருக்குது. அதனால் ஓப்பன் பண்ணலாம் டப்புன்னு இருக்கு வந்துட்டா பின்னாண்டா. இவனுக்கு எங்கே போகிறோன்னு தெரியல. எங்கே ஆடிட்டு இருக்கா போகிறோம். டாவில் இறக்கி வந்தாச்சு. அவங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். இவளே ஓட்டிடுவ போல காரை. எப்படி போகலாமாடா? இவ்வளோ தெரியும். ரெடி போலாமா? சரிடி இல்லை அமைதி போகிறீங்க. நைட் பண்ண போல சரியா? ஃப்ளஃபி எப்படியோ அமைதி குட் பாயாக வந்துட்டு இருக்கா பாரு. நீ எனக்கு இந்த ஆடிட்டு இருக்க. ஆடித்தவங்க ஃப்ளஃபிமா குட். அடுத்தங்கவே மாட்டேங்கிறேன். இது அடுத்தங்கிறதே கிடையாது. கோழிக்கம்னே அமைதியா
எதுக்கு இப்போ நீ இப்போ எங்கே போகல இப்போ இருக்கு எதுக்கு நடந்துட்டே இருக்க இல்லை பின்னாடி போயாச்சா நீயே நினச்சி நடந்துச்சா ஆ ஹாப்பி எப்போ இருக்கு நெஞ்சோ அடங்கவே மாட்டேங்கிறா ஆட்டிகிட்டே இருக்கா ட்ராஃபி மாமியிட்ட கூட சொல்லப்படா பாரு தூங்கி விட்டானா தூங்கி விட்டானாம் அது ஒரு பெரிய குத்தமாக சொல்கிறாரு இன்னைக்கு பார்த்து இப்போ பார்த்தீங்களா ஒரு பிளேஸை பிடிச்சிட்டான் எப்பவுமே வீட்டில் ஒரு இடத்த பிடிச்ச மாதிரி இங்கே காரில் ஒரு பிளேஸை பிடிச்சிட்டு வரட்டேன் வரும்போது நல்லா தூங்கிட்டு வந்துட்டு இருந்தா இப்போ முடிச்சிட்டா ஏதோ எங்கே போற எங்கே போற அவன் பாரு அவனை பின் பேக் சைட் ஃபுல் சீட் அவனை தான் 2 பேரும் ஒரு ஹாஸ்பிட்டல் காமிச்சாச்சு காமிச்சு சொன்னா தூக்கம் பாரு படுத்துட்டா பார்த்தீங்களா இதான் அவனோட பிளேஸ் டாக்டர்கிட்ட காமிச்சாச்சு இன்ஜெக்ஷன் வேக்சினேஷன் முடிஞ்சுது வேக்சினேஷன் முடிஞ்சோன்னா மேடம் தூக்கம் வந்துருச்சு போல இன்ஜெக்ஷன் போட்டனாலும் தூக்கம் வந்துருச்சு ஆகுது தூங்குறா எந்திரிக்கிறா தூங்குறா இதுதான் பண்ணிட்டு இருக்கா இன்னும் ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை போல படுத்துருக்கு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருந்துச்சுங்க இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் சில டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு இது நல்லா இருந்துச்சு அவங்க சரி ஏதோ ஒன்று இவன் கடிச்சிட்டே இருக்கலாம் ஏதாச்சும் கடிச்சிட்டே இருக்கலாம் இது கொடுத்தோம்னா கொஞ்சம் அவளுக்கு கடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல அதனால் இது வாங்குச்சு அடுத்தது வந்து இதான் போன் மாதிரி இது கடிக்கிறதுக்கு தான் மழையா இருக்க 2 பேரும் சண்டை கட்டிகிட்டே இருக்காங்களே அதனால் இது வாங்குச்சு ஷூ போன் டாக் டாய் அம்மா அப்புறம் பார்த்து பால் தான் ஆல்ரெடி வச்சுருந்த பால் ஒன்றும் மிஸ் ஆகிடுச்சிங்க சரி அதனால சரி இன்னொரு பால் வாங்கலாம் அப்படின்ட்டு நான் விளையாடுறதுக்கு தூக்கி வீசினா எடுத்துகிட்டு வருவேன் இதை ஒன்று அந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் வேறு விளையாடுறதுக்கு ஆகும்ல அதனால் இது ஒன்று இது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இவன் இந்த சைடு ஃப்ளஃபி பிடிச்சானே இந்த சைடு ஜிஞ்சு பிடிச்சிக்குவல்ல ஏதோ ஒன்று 2 பேர் விளையாண்டுருப்பாங்க அதனால் இதெல்லாம் தான் டாய்ஸு இதை வாங்கிட்டு வந்துச்சு சரி நாளைக்கு ஒரு ட்ரிப் போகலான்னு பார்த்துட்ருக்கு அந்த ட்ரிப் போனோம்னா இது கொண்டு போனால் யூஸ் ஆகும் இன்னொருக்கு அதனால் இது வாங்கிட்டு இது வேறு முதல்ல கட் பண்ணணும் இது ஆக்சுவலி இது கட் பண்ணி வைக்கணும் இல்லாட்டி இந்த பேப்பரே இங்கே சேர்த்து கிடச்சிடுவாங்க இவ்வளவு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இது காமிச்சோம்னா என்ன எப்படி எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ளஃபி எப்படி எக்ஸைட்மெண்ட் ஆகுறோம் ஜிஞ்சு எப்படி எக்ஸைட்மெண்ட் ஆகுறான்னு பார்க்கலாம் நம்ம தனியாக கட் பண்ணியாச்சு அதே மாதிரி இந்த 4 டாய்ஸில் ஜிஞ்சு எதையை பிக் பண்ணுறான் ஃப்ளஃபி எதை பிக் பண்ணுறான்னு பார்க்கலாம் எது அவங்களுக்கு பிடிக்குதுன்னு பார்க்கலாம் கெம்மோ ஜிஞ்சு வந்து இது எடுப்பால தோணுது பர்பிள் கலர் இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அதனால் என்ன பண்ணுறது பார்க்கலாங்களா அப்படியே பார்த்துட்டே இருங்க நீங்கள் நீங்கள் பார்க்கலாம் என்ன எது இப்போ பிக் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வச்சிருக்கு ஃபஸ்ட்டு எதையும் எடுக்கிறான்னு பார்க்கலாம் ஜிஞ்சுங்களா இந்தப்பா டாய்ஸ் இந்தப்பா எதடி வேணும் இருக்கு நான் சொன்னேன்ல அவனுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா அதே தான் பிடிச்சிட்ருக்கா எனக்குமே அதான் ஃபீல் ஆச்சு இவருக்கு இதுதான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்போ இதெல்லாம் வேண்டாமா ஜிஞ்சுக்கு வேணுமாடா நெக்ஸ்ட் பாலுக்கு அடுத்தது இந்த பால் தான் பிடிச்சிருக்கு இங்கே செஞ்ச இங்கே தூக்கத்தில் மப்பில் இருக்கா பிடிக்குது விளையாடுறது ரோல் ஆகிறதுனால அதை பிடிச்சிருக்கவளுக்கு சரி இப்போ நம்ம ஃப்ளஃபே பார்க்கலாங்களா எது பிக் பண்ணுற பார்க்கலாமா அவன் இந்த ரெட்டில் தான் ஏதாச்சும் செலக்ட் பண்ணுவான் அவனும் பால் தான் செலக்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஃப்ளஃபி இங்கே பாரு ஃப்ளஃபி இந்தா ஃப்ளஃபி இந்தா ஃப்ளஃபி ஃப்ளஃபிக்கு எது வேணும் எதுடா வேணும் எது வேணும் ஃப்ளஃபிக்கு என்னடா உனக்கு அதுதான் போட்டு வச்சிருக்கா இவன் எல்லாத்தையும் ஐயோ பார்க்குறான் எது நல்லா இருக்கு அப்படின்னு அவன் அவனுக்கு அந்த போன் தான் முடிச்சிருக்கு அதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது எடுத்து கேரி பண்ணிட்டு போருக்கு அப்படி ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா
அதுக்கு வாய் கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல, அதனால அதான் பிடிச்சிருக்கு. ஒரிஜினல் போன் நடிச்சிட்டான் போல. இதான் சொன்னேனே, எனக்கு ரெட் தான் பிடிக்கும். ரெட்டில் வந்து இவன் இது எடுத்திருக்கான், போன் எடுத்திருக்கான். மொத்தத்தில் இவன் வந்து ஹாப்பியாக இருப்பான் இப்போ. அண்ட் ஃப்ளஃபி அண்ட் ஜிஞ்சர் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்பவுமே உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ.